மீஷோவில் லேபிள் டவுன்லோட் ஆகாமல் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டரை ப்ராசஸ் பண்ண முடியாது. லேபிள் டவுன்லோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தாலும் அதனால் நம்மளுக்கு லேபிள் டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். பேமெண்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங், அதாவது வந்து சிஓடியா ஆன்லைன் பேமெண்ட்டாங்கிற வெரிஃபிகேஷனில் இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து அதோட லேபிள் வந்து அந்த ஆர்டரோட லேபிள் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகாது. அப்புறம் டெம்பரரியாக மீஷோவில் ஏற்படக்கூடிய சர்வர் இஷ்யூனாலையும் நம்மளுக்கு வந்து லேபிள் டவுன்லோட் ஆகாது. ப்ரௌசரில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லேபிள் டவுன்லோட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷனில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டரோட லேபிள் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகாது. பிக்கப் அட்ரஸில் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஆர்டரோட லேபிள் டவுன்லோட் ஆகாது. நெக்ஸ்ட்டு கொரியர் பார்ட்னர் அந்த ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதனாலேயும் நம்மளுக்கு வந்து லேபிள் டவுன்லோட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்து கேன்சல் அல்லது ஹோல்ட்லேயே வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆர்டர் நம்மளுக்கு லேபிள் டவுன்லோட் ஆகாது. அப்புறம் ஏதாவது மீஷோவில் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு லேபிள் டவுன்லோட் ஆகாது. இன்றைக்கி எனக்கு ஒரு லேபிள் டவுன்லோட் ஆகலை, பாருங்கள், இதுதான் அதோட ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கலாம். இப்படி லேபிள் டவுன்லோட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நைட் 10 o'clock மேலே அந்த லேபிளை திரும்ப டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி மார்னிங் 5 o'clock அந்த மாதிரி டைமில் பண்ணி பாருங்கள். அப்படி கொஞ்சம் நேரம் நம்ம கேப் விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து லேபிள் டவுன்லோட் ஆயிரும். தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.